இதை அதிகாரத்தின் மூலமாக ஒரு அரசியலமைப்பின் சட்டத்தின் மூலமாக நீங்க நாடுன்னு சொன்னீங்கன்னா கூட அவன் என்ன சொல்றானா இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றாங்களா, கூட்டமைப்பு அரசுகளின் ஒன்றியம். இப்ப ஒன்றியம்ங்கிறது புரிஞ்சுதுங்களா? யூனியன்ங்கிறது மொழிபெயர்ப்பு தான் ஒன்றியம். இத்தனை நாள் நீங்க மத்திய அரசுன்னு சொன்னீங்களா, யோ யூனியன் தான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டே இருந்தீங்க, அது தமிழ் மொழிபெயர்த்து உங்களுக்கு சிக்கல் வருது அல்லவா? அது ஏன் சொல்றாங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மக்கள், ஒரே மொழி, ஒரே இனம்னு நீங்க ஒரு அரசியல் கட்சியை சொல்லிட்டு வர்றதுனால அப்படி எல்லாம் இல்லையா? காங்கிரஸ் ஆண்ட பொழுது பன்மையில் ஒருமை காண்கிறோம் இல்லைங்களா, யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு இங்கிலீஷ்ல சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ பன்மையில் ஒருமை காணும் இருந்தது போய் ஒரே நாடு, ஒரே தேர்தல் நடத்தி, ஒரே ட்ரெஸ், ஒரே உணவு, ஒரே மதம், ஒரே மக்கள்னா அப்படியெல்லாம் இல்லைங்கிறது தான் யதார்த்தம் கூட. அதனாலதான் இதை துணை கண்டம். கண்டம் என்பது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்வதே ஒரு காலம். அப்ப இது ஏன் ஒரு துணை கண்டம்னு சொல்லிச்சுன்னா, இது ஆசியால தான் இருக்குது. ஆனா இது ஒரு தனித்தன்மை இருக்கிறதுனால இது ஒரு துணை கண்டம் அல்லங்களா? சேட்டலைட்னு சொல்ற மாதிரிதான் இல்லைங்களா? நீங்க துணைக்கோள்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது மாதிரிதான் இது ஒரு துணை கண்டம். அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, வரலாற்று வழியில் அதை இதை நம்ம வாசகர்களுக்கு பெரிய மாதிரியே திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் துணை கண்டம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நாடுன்னு சொன்னீங்கன்னா துணை கண்டம்னு சொல்லுவோம். நீங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல இதோட மட்டுமே நம்ம நிறுத்திக்குவோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு மாநில அரசுக்கும் ஒரு ஒன்றிய அரசுக்கும் ரெண்டு பேருமே யாரும் உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா அதிகார பகிர்ந்தளிப்புல நீங்க ஒன்றியத்துல நிறைய அதிகாரங்களை வைத்துக்கொண்டு ஒரு 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 நாடு பிரிவினை அடைந்ததுக்கு பின்னாடி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான நாடு, ஒரு நல்ல அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நிறைய அதிகாரங்களை கொண்டு போய் அறுக்க மாட்டானதனோட இடுப்புல 58 அறுவாளுங்கிற மாதிரி நிறைய அதிகாரங்களை கொண்டு நீங்க ஒன்றியத்துல வச்சுட்டீங்க. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரும் பட்டேலும் தான் ரெண்டு பேருக்கும் ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்குமான அதிகாரங்களை பங்களிப்புல தலைவராக இருந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரே கட்சி காங்கிரஸ் ஆண்டுச்சு. அதனால இந்த அதிகாரங்கள் எல்லாம் அங்க போறதை பத்தி இவங்க கவலைப்பட்டுக்கல. புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஸ்டேட்டா இருந்தது மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, ஐக்கிய மாகாணங்கள், எல்லைப்புற மாகாணங்கள், இதெல்லாம் இல்லாம சமஸ்தானங்கள் இருந்துச்சு. புரியுதுங்களா? சமஸ்தானங்கள் இருந்து மன்னர்லாம் விட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ஊர்ல புதுக்கோட்டை, திருவாங்கூர், கொச்சின், மைசூர் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனா வடநாட்டுல நிறைய இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி. அப்ப என்ன